ரீசெண்டாக பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்இடி பல்புனா அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. இதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துருந்தேங்க. ஒரு பல்பு 10 ரூபா சொன்னாங்க. இது எல்லாமே இன்வெர்டர் பல்புங்க. உள்ள பேட்டரி வந்து இருக்கும், கரண்ட் போயிடுச்சுன்னா எரியும். அது போக இந்த மாதிரி கை வச்சாலும் எரியும். எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ் ஆகுங்க. இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போட்டு பார்த்தேன். கரெக்டாக வந்து எரிய தான் செய்யுதுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எரியல. அப்போனா பேட்டரி தான் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டியாச்சுங்க. கலட்டினதுக்கடுத்து பேட்டரியுமே கொடன்னு ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதே பேட்டரியை வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது 4 வோல்ட் பேட்டரி. இது வந்து 40 ரூபா சொன்னாங்க. பழசுலேருந்து வயர் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு புதுசில் வந்து இந்த மாதிரி வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்டுட்டேங்க. ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து அந்த வயர் பிடுங்காமல் இருக்கிறதுக்காக வயரிங் டைப்பை வச்சு சுற்றி அடிச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சுற்றி க்ளூ நான் அப்ளை பண்ணி விட்டுட்டு உள்ளக்க வந்து பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சிம்பிளாக வந்து இதை சரி பண்ணிட்டோம். ஒரு பேட்டரி தான் வந்து போயிருந்துருக்குங்க. இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு செலவு வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா ஆச்சு. ஆனால் வந்து இதை வந்து வாங்குகிறோம், புதுசு வாங்குறோம்னா 300 ரூபா வருங்க. வீட்லேயுமே செக் பண்ணி பார்த்தேன், நல்லா பிரைட்னஸ் வந்து நல்லா தான் எரியுதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்களே சரி பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.